வணக்கம். நானும் வந்துட்டியா? இப்போ வரல இந்த வீடியோக்கு? ஏறு மேலே ஏறு. என்னங்க கட்சிக்காரங்க காட்டுவாங்க. எல்லாம் யோசிப்பீங்க எங்கடா போனீங்க. கிட்டத்தட்ட எங்க யூடியூப் வரலாறுலயே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்தது. இப்பதான் உடம்பே சரியில்லைனாலும் எப்படியாவது வீடியோ போட்டுருவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு பட்டா பரவாயில்ல, எங்க மேல கண்ணு அப்படியே மொத்த கேமராவும் எங்க மேலதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்த பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, ஓகே. மொத்த பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. இது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது. ஃபேமிலி மொத்தமே படுத்து எழுந்துச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் தீபாவளிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா வந்து நமக்கு இது பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்னும் வந்து நம்ம தீபாவளி பொருள் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து தீபாவளியெல்லாம் கழித்து தான் நம்ம வந்து பொண்ணுங்களுக்கு சீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இன்னும் தீபாவளி ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போட மசாலா ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்குது. குழந்தை அவன் மட்டும் சாப்பிட்றா, உங்களுக்காக கேட்டு வாங்கி கொடுக்குறாமா அவங்க அம்மா கிட்ட. எப்பவுமே அப்படிதான் கேட்பாரு அவரு. அவா கொடு. தேங்க்யூ. என்னதுமா இது? மாங்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நிறைய என்னது அது? காய். வெண்டைக்காய் சொல்லு. வெண்டைக்காய். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக வந்ததுன்னு சொன்னீங்க. சில பேருக்கு மட்டும் ஒரு பேட்சில் மட்டும் ஒழுங்காக வரல அப்படின்னுங்க. அதுக்குமே நம்ம ஆல்டர்னேட்டும் சொன்னோம். சில பேருக்கு பார்சல் சரியாக போகலை, அவங்களுக்குமே நம்ம ரீஃபண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டோம். ரீஃபண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு போயிட்டு அவங்க எங்களுக்கு மறுபடியும் அந்த கேஷ் வந்து ரிட்டர்ன்லாம் அனுப்பி விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணோம். ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் போட்டு போல. சரி, ஓகே மேடம், சாரி, இந்த டைம் மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் எல்லாருக்கும் மண்டே டியூஸ்டேலாம் போய் டெலிவரி ஆயிருக்கு. டெலிவரி ஆனோம்னா அவங்க கால் பண்ணேன், எனக்கு வந்துருச்சுங்க, நான் அந்த பேமெண்ட்டை மறுபடியும் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா வரலன்னு கால் பண்ணி சொல்லுவாங்க நிறைய பேர். வந்ததுக்கப்புறம் சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு நமக்கு ரிட்டனும் அந்த காசை போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு. சென்னைக்குள்ள இருக்கவங்களுக்கு ராபிடோ புக் பண்ணி அனுப்பியாச்சு. அவுட் ஆஃப் சென்னையில இருக்கவங்க தான் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு சிலர் பெங்களூர்லாம் புக் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இன்னும் வரல, நான் வந்து மண்டே புக் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாரி. ஏன்னா நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி எல்லாமே பண்ணோம். பட் இந்த மழைனால வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் அதையுமே எவ்வளோ தூரம் ஷார்ட் அவுட் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். ராபிடோ புக் ஆகல அன்னைக்கு ஃபுல்லாக. நான் கஸ்டமர்கிட்டே சொல்லிட்டோம், மேம் ராபிடோ புக் ஆகல, நீங்கள் வேணா புக் பண்ணிக்கோங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து புக் பண்ணி நம்ம கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு நடுப்புற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு ராபிடோக்கார் வந்தார், ஒருத்தவங்க 3500 ரூபாய்க்கு போட்டாங்க பொருள். அனுப்பி விட்டுட்டு அந்த என்ன ஹாஸ்பிட்டல்ப்பா, மியாட்டா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த லொக்கேஷன் வந்து அவர் தாண்டவே இல்லை. அதோட ஃபோன் பண்ணால் எடுக்கல, இது பண்ணால் எடுக்கல. நாங்கள் ரேப்பிட்டோ காசையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். சரி இந்தாங்க கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு. கடைசியில் அந்த மாதிரி எல்லாம் கூட சில இது வந்து ஒருத்தர் மட்டும்தான் அப்படி பண்ணாரு. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஏன்னா காசு முதல் கொண்டு நமக்கு வாங்கினது கொடுக்குற சில ரேப்பிட்டோ இவங்கெல்லாம் இருக்காங்க நமக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாரு. சரி பரவாயில்ல போங்க, தீபாவளி அவர் நல்லா கொண்டாடட்டும், நாங்கள் விட்டுட்டோம். அந்த கஸ்டமர் மறுபடியும் அனுப்பி வச்சுட்டோம். வந்து எதுவுமே சொல்ல, சரிமா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் புக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியாச்சு. கஸ்டமர். ஆமா. சோ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ரொம்பவே ஹாப்பியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். தீபாவளி வீடியோ கூட எங்களால எடுக்க முடியல, எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. கால் பண்ணி கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் 2-3 பேர் கால் பண்ணி, இங்க இருக்கவங்க எல்லாம் கால் பண்ணி, என்னாச்சு வீடியோவே வரல, ரெகுலரா வீடியோ போடுவீங்களா நீங்க, நிப்பாட்டவே மாட்டீங்களே அப்படின்னுட்டு. வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து சில பேர் அப்படியே பண்றவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட பொருளை போட்டு ஒரே வீக்ல லான்ச்லாம் பண்றாங்க. என்னடா பண்றீங்க நீங்கன்னு யோசிக்கிறோம் நாங்க 1 வீக்ல. சரி இதெல்லாம் வந்து பிசினஸ்ல நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து அந்த விஷயத்த பண்றாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நம்மளை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க. இட் மீன் காப்பி கிடையாது, இது ஒரு இன்ஸ்பயர்னு சொல்லுவோம் நம்ம எப்பயுமே. நாங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து
இந்த மாதிரி வேறு கான்செப்ட்டு. நான் ஒரு கடைக்கு போனேன்னா கூட அங்கே இருக்க பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே நோட் பண்ணுவேன். ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த பிராண்ட் எப்படி மேலே வந்தது, அப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் படிப்போம். ஸோ அதுக்கு மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம். ஸோ பெரிய பெரிய பிராண்டு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன லெவலில் இருக்கும்போது இதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு வருவோம். சில ப்ராடக்டை வந்து சில பேக்கேஜிங்கை கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்போம், கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் அதெல்லாம் அவங்க பண்ணாமல் டக்குன்னு நம்மளை பார்த்து அப்படி பண்ணிடுறாங்க. பார்த்து டக்குன்னு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஓப்பனாக இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டு பண்ணால் ஓகே. ஒரு ஃபேமிலி யூடியூப் இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, நான் அந்த கதை சொல்கிறேன். என்கிட்ட வேற யார் மாதிரியோ ஃபோன் பேசி, அதாவது அவங்க பண்ணது ஓகே, என்கிட்ட டைரெக்டாக கேட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியாஸ் கொடுப்போம். நம்ம அம்மா செம்மில் நம்மக்கிட்ட வாங்கி பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஐடியா கேட்டவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே நம்ம ஐடியா கொடுப்போம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி நான் இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், எங்கள் ஃபேமிலியே நடுத்தரில் நிற்குது, அதனால் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலியை அவங்க வாயாலேயே நடுத்தெருவில் நிற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசி நம்ம வெப்சைட் டிசைன் பண்ண நம்பர்லாம் அவங்க வாங்கிட்டாங்க, வாங்கி வெப்சைட்டும் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் டவுட்டாகவே இருந்தது, என்ன பண்ணாங்க. அப்புறம் அந்த வெப்சைட் டீம் பண்ணுறவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கே டவுட்டாக இருந்ததுங்களா. ப்ரோ நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் தான் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நம்பர் இவங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு தெரியல. கேட்டால் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர் போட்டாங்க அப்படின்னாங்க. அதோட நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் ஒரு டைம் கால் பண்ணி கேட்கும் போது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம். இல்லை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரமேஷ் வந்து கால் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே மனசு உறுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் பண்ணி ரமேஷ் கிட்ட இல்லை எங்கள் தம்பி அப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் தான். இது பொறாமையோ பொச்சிரிப்போ இல்லை, யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்க தான் மேலே வர முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. ஒரு வேலை இதுக்கு நடுப்புற இந்த தீபாவளி டைம் ஒரு கமெண்ட் நமக்கு வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பித்து ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை போட்டு இன்னொரு வீடு கட்டுங்க. இதை வந்து நின்று செய்யும் போது தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இதுக்கு நானே பதில் சொல்லலை, நாங்கள் யாருமே அதுக்கு பதில் சொல்லலை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒவ்வொருத்தவங்களா போடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்க. நம்மள மட்டும் இல்லை, இந்த மாதிரி உமன்ஸ் வந்தாங்கன்னா அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்தது, நல்ல கமெண்ட். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டே அவங்க டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது முயற்சியாக எடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணது இப்போ நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறவங்கள வந்து நாங்கள் தப்பும் சொல்லலை. இந்த மாதிரி ஏமாற்றி கால் பண்ணி என்கிட்ட நம்பர் எதாக இருந்தாலும் நமக்கு தெரியலன்னா ஒரு விஷயம் கேட்பேன். இன்ன வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன்னா அவங்க கிட்ட கேட்பேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லலை அப்படின்னா நான் அதுக்கு வருத்தம் பண்ண மாட்டோம். அடுத்து அந்த எங்கே கிடைக்குதோ அங்கே நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். ஏன்னா சில பேர் ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க பிஸ்னஸை, அதுவுமே ஒரு விஷயத்தில் நல்லது தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏதோ ரொம்ப இதுலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி திஷ்டின்னு சொல்றதுக்கு இல்லை, தெரியல. இந்த வாட்டி எங்களை எல்லாரையுமே ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு. அது என்ன காரணம்னு எங்களுக்கு இன்னும் கூட வந்து புரியல. இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. சரி எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா எங்ககிட்ட நேரடியாகவே கேட்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம், எங்களால் முடிஞ்சதை செய்வோம். ஏன்னா நாங்களுமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு பண்ணலை. எல்லாமே அதாவது எல்லாமே தெரிஞ்சு நாங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணல. எல்லாமே தெரிஞ்சு யாருமே பண்ணுறதில்ல. எல்லாமே சின்ன சின்னதாக கற்றுக்கிறது தான். அதில் ஒரே இதுவில் இருக்குன்னா அது ஹெல்ப் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயே ப்ராடக்ட் போட்டு அவங்க வந்து வேறு நம்பர்லேருந்து பேசினாங்க. அட்ரஸ் தெரியாது, நான் தான் பேசினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரலை தெரியும், எனக்கு யாருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க வந்து எல்லாமே மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட நான் வயசில் ரொம்ப சின்னவன். நான் எதுவுமே கேட்டுக்கல. சரி ஓகேன்னு ப்ராடக்ட்டை ரேப்பிடோவில் மூவ் பண்ணிட்டோம். ஸோ இதனால் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அடுத்த வாரமே அந்த பொருள் வந்து அவங்க ரெடி பண்ணி போடுறாங்க. இது தப்பு இல்லை, நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா
நம்ம கிட்ட அந்த திறமையில மற்றவங்க கிட்ட இருக்கு, அதை பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. எல்லாரும் பிறக்கும் போதே கற்றுக்கிட்டு வர்றதும் கிடையாது, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதும் கிடையாது. அவ்வளோதான். இன்னைக்கு ரொம்ப நேரம் இதை பற்றியே ஆமாம், பேசிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்லுவேன். ரமேஷ் வந்து வேணா விடுமா அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அதனால இதை நான் ஓப்பனாக, ஆனால் நீங்களே நிறைய பேர் சொல்கிறீங்க எதுக்கு நீங்களே பண்ணுங்களேன், எதுக்கு அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படிலாம் வந்து நீங்களே கமெண்ட்லேயே வந்து கேட்டுடுறீங்க. அதனால நாங்கள் எதுவுமே இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஒரு தொழிலை ஒருத்தரை பார்த்து ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது, செய்கிறதும் தப்பு கிடையாது என்ன. ஆனால் அதுலேயே ஒரு நேர்மை இருக்கணும், அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா நம்ம ஷாப்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்கிட்ட ஐடியாஸ் கேட்டு போவாங்க. தம்பி இந்த ஸ்டிக்கர் எங்கே அடிக்கிறீங்க, ஏன்னா நாங்கள் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நான் எல்லாமே 1 by 1 நான் என்ன கற்றுக்கிட்டனோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்குமே சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த சைடு ரூட்டில் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி ஓகே, எல்லா நெகட்டிவாக விட்டுருவோம், நம்ம பாசிட்டிவாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தீபாவளியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்து சஷ்டி வரதெல்லாம் போயிட்டுருக்கு. நல்ல வெஜ்ஜு சமையல் நாங்கள் போடுறோம். அதிரச மாவில் அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்குது. அந்த பிரண்டை தொக்கு நம்ம ஸ்டாக் அவுட் ரெடிமா, இப்போ இந்த வாரம் தாளிச்சிருவோம். இந்த வாரம் தாளிச்சிருவோம். அதனால பிரண்டை தொக்கு, அதுக்கப்புறம் பிரண்டை பொடி, அதுக்கப்புறம் பிரண்டை இட்லி பொடியோ ரெடி பண்ணலான் இருக்கோம். ஏய் என்னது அயோகயா? அயோகயா? எதுக்குடா அயோகயா? சொன்னல சஷ்டி நடந்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? அரோகரா சொல்லுமா. அரோகரா கந்தனுக்கு, முருகனுக்கு. என்னங்கம்மா பண்ண போற இன்னைக்கு சமையல்? இன்னைக்கு சும்மா அந்த பாசி பருப்பு போட்டு நம்ம அன்னைக்கு அந்த திருவண்ணாமலைக்கு போகும்போது வழியில பார்த்தோம் இல்லையா, வெண்டைக்காவும் அப்புறம் பீர்க்கங்காவும் வாங்கிட்டு வந்தோம்ல, இதை போட்டு தொக்கு மாதிரி வச்சிட்டோம்னா அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான், ரொம்பவும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாகி இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், அடுத்து நிறைய சைக்ளோன்ஸ்லாம் வருது, அதனால உங்களுக்கு தேவையான பொருட்களை முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கசாயம் கொஞ்சம் நிறைய குடிங்க. அம்மா கசாயம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்கம்மா, இந்த இதுக்கு நம்ம ரெடி பண்ண கசாயம். கண்டிப்பாக போடுறேன். அவரா கீழே இறங்கி போவாரு, அவரா மேலே ஏறி வருவார் இந்த படியில. எல்லா வேலையும் இப்போ பார்க்க கற்றுக்கிட்டாரு. மொட்டை மாடிக்கு போறாரு, அதுக்கப்புறம் கீழே போறாரு. அங்கே போய் பாருங்க அதிகாரம் பண்ணிட்டு வருவார். கீழே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுன்னு இருப்பாரு. அப்பா கேமரா கேமரால பாப்பேன் அப்படின்னு இருக்கான். எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறான், எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. பீன்ஸ் பொரியல் வந்து பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். கேரட் ஒரு 1/4 கிலோ, பீன்ஸ் வந்து ஒரு 400 கிராமுக்கு. உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம், இது நல்லா வேகட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்க போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறது முன்னாடி நானே கேட்டுறேன், இந்த புடவை எங்கே எடுத்தீங்க, நல்லா இருக்கு? அப்படியா? இந்த நியூ போரூர் சரவணாவில். அப்படியா? எவ்வளோங்கம்மா அது? 465. சூப்பராக இருக்குல்ல இது? நல்லா இருக்கு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்க்கு ஒரு 1.5 வெங்காயம் வந்து அதில் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 தக்காளி, நறுக்குன தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். வால் அதிகமாயிடுச்சு இந்த வாளுக்கிட்ட. என்ன பண்ணுறான் பாருங்க. நாங்க அவனா சொல்லிடுவாரு, ஏதாவது கேட்டா என்னடா பண்ற, நாங்க பேசுறோம், நாங்க அயாயம், நாங்க கார் ஓட்டுறோம், நாங்கன்றீங்க. எத்தனை பேர் நீங்க? போங்க. இப்ப வேற திடீர் நாங்க டான்ஸ் கிளாஸ் போறோம். ஆமா, நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போக போறோம். நாங்க வந்து டான்ஸ் ஆட. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க நடுவுல வந்து வாப்போன்னு பேசிடலாம், வாப்போன்னு பேசுறோம், வாங்க போங்கன்னு பேசுறோம்ப்பா அப்படின்ட்டோம். அப்பல இருந்து புடிச்சிட்டாரு, வாங்க போங்க நாங்க அப்படின்னுட்டு.
அம்மா அவ பேர் என்ன? மீச்சவா. அப்பா பேரு? சூரியப்பா. அம்மா பேரு? அம்மா. சொல்லு. அம்மா பேர் வந்து வரலட்சுமி. வரலட்சுமி வரமாட்டேன்னு. மா கீழே இருக்க தாத்தா பேர் என்னம்மா? தாத்தா பேரு கீழே கடையில இருக்காரு. ஆ கங்கா தாத்தா. அந்த தாத்தா கீழே கடையில இருக்காரு. அந்த தாத்தா பேருனா சீனிவாசன். வாசனா. கீழே போவாரு, கடைக்கு போவாரு. போனா என்ன பண்ணுவாரு, அப்பா வந்து போடா போடா அப்படின்னு வந்து தொத்துவாரு. ஏன்னா போனா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவான். எல்லாத்தையும் இல்ல பிஸ்கெட்டை வந்து ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் தூக்கிட்டு ஓடி வந்துருவான். அதை பிரிச்சு சாப்பிட மாட்டான். அதனால போடா போடான்னு. அதனால இப்ப ரூமுக்கு அவர் வந்த உடனே போடா போடா தாத்தா போங்க அப்படின்றது சொல்லக்கூடாது தங்கமே. எல்லாரும் தீபாவளி பண்ணிட்டீங்களான்னு கேளு. இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தீபாவளி திக் இல்ல அப்படி சொன்னோம்னா உடனே அவர் கேட்பாரு, தாத்தா போங்க போடா போடா அப்படின்னு சொல்றாப்ல அப்படின்னு. அப்பா வீடியோ எடுக்கணும். வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு. இந்த வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் குழம்பு மசாலா தான் போடுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டேன். ஆயாயா அவரே தனியாகவே ஆயாயா. டேய் அது ஜிம் ஷேக்கர்ரா. அதை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? உள்ள காயெல்லாம் போட்டு போட்டுறா. பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே இந்த தேங்காவை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடிக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இது வந்து நம்ம மாங்காய் பச்சடிக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து அந்த கூட்டு பாசிப்பருப்பு கூட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, புடலங்காய் போட்டு பீர்க்கங்காய் போட்டு அதை தாளிச்சிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மாங்காய் பச்சடிக்கு பத்தாது, அந்த கடாயில் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அதோட நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 4-5, கருவேப்பிலை இதை சேர்த்து போனோமா. ஏன்னா இந்த காரம் தான் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம். சொல்லுப்பா என்னது ஊருக்கா? எங்கே இருக்குமா? அதுக்கு தான் அங்கே போவாதுன்னு சொன்ன அப்பா உன்னை. ஆமாம் மழை வந்திருக்குல்ல, அதனால் அங்கெல்லாம் ஊ இருக்கும், பார்த்து விளாடணும். ஓகேவா? ஓகே. எங்கே இருக்கு ஊ? காட்டு. எங்கே இருக்கு? காட்டு. அப்பாவை கூட்டுமே காட்டு. ஊ ஐயிலையா? இல்லை சும்மா சொன்னியா? பீன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். வதங்கின உடனே ஒரு 4 தக்காளி. இது வந்து நம்ம குழம்பு மாதிரி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுட்டு கொஞ்சம் தக்காளி கூட போட்டிருக்கேன். இதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் பச்சடிக்கு திடீர்னு நேற்று கடைக்கு போனோம், அங்கே மாங்காய் கிடச்சிது. இந்த சீசனில் மாங்காய் கிடையாது, ஆனால் மாங்காய் கிடச்சிது. சரி வாங்கிட்டு வந்தோம், ரொம்ப நாள் ஆச்சு, மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நம்ம ஊற்றிருக்கிறோம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து. நான் 4 மாங்காவா 3 மாங்காவாம்மா? 4 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். குண்டு மாங்காய் இது. கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வேகட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாசிப்பருப்பும் நம்ம வந்து இதுவும் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஒரே விசிலில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது உள்ள இருக்கிறதெல்லாம் எங்கடா ரொம்ப குழஞ்சிட்டா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால் இது வந்து தேங்காவும் கொஞ்சம் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து போனோமோ. ஒரு கொதிச்சோடனே இறக்கிடலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு இது முழுசாவே நமக்கு வந்து இந்த வெல்லமும் காரமும் சேர்ந்து இப்படி முழுசாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் அப்படியே கொஞ்சம் மூடி வைப்போம், அது உருகி வரும். போட்டு அப்படியே மூடினோடனே நல்லா வெல்லம் வந்து உருகி போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். வா யோகன் ஆக்ஷன். பாருங்க இன்றைக்கி சூப்பராக வெஜ்ஜி சமைச்சாச்சு. இங்கே வந்து பீர்க்கங்காய் வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வெண்டைக்காய் வதக்கல் பண்ணியிருக்கோம். பீன்ஸு கேரட்டை பொரியல், மாங்காய் பச்சடி, சாதம் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி சமையல் இவ்வளவு தான். பாயெலாம் யாரும் போகல நாங்கள். சரி போலாம். யார் கூட சரி போயிட்டு வாங்க. பாய் 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 போயிட்டு வாங்க. நாங்க வரல ஏந்துட்டு வரவா? சரி பூ சாப்பிட்டு போலாம். பாய். ஓகே. இப்பதான் போலாம். பூ சாப்பிட்டு போலாம். பிரியாணி 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 நாளைக்கு பண்ணலாம். என்ன வேணும்? சிக்கன் வேணுமா? இது சிக்கன் பாருங்க. ஏமாத்தி குத்துட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையும். ஓகே சரி நீ சொல்லு. சூப்பரான இந்த சமையல அக்கா இன்னைக்கு சூப்பரா சமைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.